நன்றி நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கிருபையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இரக்கம் மன ஒழுக்கம் நீடிய சாந்தமும் தயவும் மகிமையும் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த மனபக்ஷ நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக வல்லமைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த ஆராதனையிலே நீர் இறங்கி ஆளுகை செய்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் மகிமை ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போய் ஆராதிக்கவும் துதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய கிருபைகள் வல்லமைகள் அபிஷேகங்கள் கிரியைகள் இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம் அப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கரத்திலே இந்த ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுடைய கிருபை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க ஆரம்பங்கள் முடிவு வரைக்கும் உடைய தெய்வீக பிரசன்ன வல்லமை இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொண்டு கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு நல்லவர், அவர் என்று போதுமானவர். அவர் கேள்வியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் கேள்வியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றும் போதுமானவர். என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றும் போதுமானவர். நல்வாய் மலைகளிலே பொன்முடி சிரசில் சூடியே, கல்வாரி மலைகளிலே பொன்முடி சிரசில் சூடியே, என் வேதனையாவையும் நீக்கி என்னில் ஒரு ஜீவனை ஊற்றினதார். என் வேதனையாவையும் நீக்கி என்னில் ஒரு ஜீவனை ஊற்றினதார். என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றும் போதுமானவர். என் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றும் போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமும்
மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே.
வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இவற்றுக்கு வைராக்கியமாக ஈடுபடும் சேனையாக எங்களை மாற்றுவீராக. இவற்றில் அங்கே காட்சிக்கிறார். தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. உன் பராக்கிரம நாட்கள் இதுவே, உன் யவனதனம் வெளிப்படுதே. உன் பராக்கிரம நாட்கள் இதுவே, உன் யவனதனம் வெளிப்படுதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே. சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி விடக்கூடாதே. சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே. சிலுவையிலிருக்கும் மாசறையும் மீட்டிடவே. விடுவிடவே சேனையாயிருந்த சூழலிலே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. கர்த்தர் தேறினவர், உயர்த்திக் கொண்டார் தன்னையே. கல்லாமை நீக்கிடவே, கரிசனையும் இல்லையே. கர்த்தர் தேறினவர், உயர்த்திக் கொண்டார் தன்னையே. கல்லாமை நீக்கிடவே, கரிசனையும் இல்லையே. கர்த்தரை தவறைய சங்காரமும் அறியாமலும் புரியாமலும் நாட்டியும் காட்டியும் கருத்தியுமே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறதே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே. காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே, அக்கினாவாக அமர்ந்திடுவே. காற்றாக வீசிடுவே, சிவநதியாக பாய்ந்திடுவே. இஸ்மாயில் நபியே மாம்சமான யாவரிலும்
சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நல்ல உசுரோகிறாமா, ஓடி ஓடே, ஓடி கொண்டு சந்தரமா, எல்லாம் கண்கள் திறந்து அதுவே ஓட சாதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காதே சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே, நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை எல்லாம் சொல்லாமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் தயவு செய்து விட்டு கொடுத்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆராதனை நேரத்துல எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஓம் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். யாரும் இங்க அங்க வேடிக்கை பார்க்காதபடிக்கு உங்களை கண்களை மூடிக்கொண்டு பசுத்த ஆவியானவரை நோக்கி, உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஆண்டவரே நன்றி என்று சொல்லி ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஓமை துதிக்கிறோம். ஓ நன்றி 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 அப்பா. கண்களை மூடி ஏன் அடிக்கடி சொல்றோம்னா, நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா பசுத்த கொலைச்சல். இது ஆண்டவர் நம்ம கிட்ட வர நேரம், நம்ம ஆண்டவர்கிட்ட போறோம் இல்ல. துதின்னு சொன்னாலே ஒரு சேனையா எழுப்புறாங்க இல்லையா, அந்த சேனையை முறியடிக்கிற துதிங்க.
நீங்க துதிக்கும் போது உங்க எதிரிகள் பதிலா இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உடைந்து போகுங்க. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 hour மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி துதிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த வாரம் தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் முடிக்க, ஆண்டவரே இன்னும் நான் இந்த பிரச்சனை முடிக்கலையே, ஆண்டவரே இன்னும் நான் இந்த பிரச்சனை இல்லையே, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யுது, ஒண்ணுமே செய்ய நீங்க சோம் பண்ணுங்க. கர்த்தர் விடுதலை தருவா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சிவஸ்தாவரிக்கும் தலமே தம் ஜனங்களின் மத்தியிலா. சிவஸ்தாவரிக்கும் தலமே தம் ஜனங்களின் மத்தியிலா. தேவதாமவர்களின் தேவனாயிருந்து கன்னியாவையும் துடைக்கிறாரே. தேவதாமவர்களின் தேவனாயிருந்து கன்னியாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாருடைய விரும்பியான காரியம் ஆண்டவரை நோக்கி, அப்பா நீ செய்த நன்மைக்காக நன்றி, ஆண்டவரே நீ செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. மனிதர் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறோம். பெரிய காரியங்கள் செய்கிறோம். எல்லா துணியும் கனவும் நாம் மகிழ்ச்சி செய்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவருடைய நாமத்தை நாம் கைப்படுத்தலாம். கர்த்தரை மட்டுமாய் கிருபை செய்தபடினாலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைதட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்தேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நல்ல கவனிங்க, விசுவாசம் தான் தேவனுடைய அற்புதத்தை கொண்டு வரும். தேவனுடைய மகிமைன்னா அற்புதம், மிரக்கல். இது நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அதுதான் மார்க் 9:23 இந்த வார்த்தையை அடிக்கடிக்கு சொல்றேன் நான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். விசுவாசம்ன்றது பல விதமா இருக்கிறது வேதத்துல. நீங்க வேதத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா பல விதமான விசுவாசம் இருக்கிற. அதாவது கடல் மேல போய் விசுவாசம், கரையில நிற்கிற விசுவாசம், வீட்டில் இருக்கிற விசுவாசம், அப்புறமா அதாவது வியாதி இருக்கும்போது விசுவாசம், இன்னும் பலவீனம் இருக்கும்போது கொஞ்சம் விசுவாசம். தம்பி அந்த வண்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கிற அந்த விசுவாசம், இது எல்லாம் கொஞ்சம் அந்த விசுவாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எவன் ஒருவன் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த விசுவாசத்தின்படி கண்டிப்பா அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு அடித்தளமே இந்த மார்க்ல சொல்ற அந்த வார்த்தை தான். விசுவாசம் பிடிச்சவனுடைய தகப்பனை வந்து ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசித்தா கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே ஆகும் அப்படின்னா. இப்போ யார் விசுவாசிக்கிறானோ, விசுவாசன்றது நம்பிக்கை, விசுவாசன்றது போராட்டமான ஒரு வாழ்க்கையில கூட கர்த்தர் மேல பற்றுதல். இன்றைக்கு ஒரு விசுவாசத்தை நான் உங்க மத்தியில காட்ட போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போமே. ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆவியானவர். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க. பவுல் பேசுகிறதை அந்த மனுஷன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனுக்கு உண்டு என்று கண்டான். பாருங்க, இங்க என்ன விசுவாசம் சொல்லுது அப்படின்னா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இது ஒவ்வொரு விசுவாசமும் ஒவ்வொரு விதமா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அது இங்க ஒரு சம்பவம். பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார் ஒரு இடத்துல போய். லிஸ்திரா என்ற ஒரு ஊர்ல அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த, அதாவது லிஸ்திராவில் ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் என்ன பண்றாங்க, உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போ அவனை உத்து பார்க்கிறார். சில நேரத்தில் நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு கூட தெரிஞ்சிடும். சில நேரத்தில் எனக்கு யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டா நான் உடனே ஆட்டோமேட்டிக் கேட்பேன், எதுக்காக அவர் வரன்றாரு, கொஞ்சம் வெளிப்படுத்துங்க ஆண்டவர், என்ன கரெக்டா இருக்கும். அப்போ ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றாரு, உட்கார்ந்துக்கிறான். ஒருத்தன் பிறந்தது முதலே நடக்காதவன், முடவனா இருக்கிறான், உற்று பார்க்கறான், ரொம்ப உற்று கவனிக்கிறான். இப்ப பவுல் அவனை உத்து பார்க்கறாரு. பார்த்துட்டு அவனுக்கு சொல்றாரு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மிராக்கல் நடக்கணும் அப்படின்னா, அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, அதிசயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம்னா இங்க என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, அதாவது குணமாக்கக்கூடிய விசுவாசம், அல்லது விடுதலை பெறக்கூடிய விசுவாசம், அல்லது இயேசுவானவரை கடவுளை தன்னண்டை கொண்டு வருகிற விசுவாசம், அல்லது அந்த வார்த்தையின் மேல அவன் வச்சிருக்கிற அபார விசுவாசம். ஆனா அந்த பெரிய பெரிய காரியம் எதுவா இருந்தாலும் அதை கொண்டு லகுவாய் மாற்றுகிற ஒரு விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இவன் கால்கள் வராதவன். பவுல் பேசுறாரு, ஊழியக்காரன் பாஸ்டர் பேசுகிறாரு, இவன் அப்படியே உத்து கவனிக்கிறான். எல்லாரும் பார்த்துங்கிறாங்க, கேட்டுங்கிறாங்க. ஆனா இவன் உற்று நோக்குகிறதே பவுல் கண்டு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அப்படின்னா, ரட்சிப்புனா விடுதலை. அல்லேலூயா. ரட்சிப்புனா என்னதுங்க? விடுதலை. இன்னொரு பதம் தமிழ் அர்த்தம் சொல்றாரு, ரட்சிப்பு அப்படின்னா மீட்பு என்று சொல்லப்படுகிற. ரட்சிப்புனா என்னதுங்க? மீட்பு. அப்போ இந்த ரட்சிக்கப்படுகிறவர் யார் அப்படின்னா மீட்கப்படுகிறவர். நம்ம தேசத்து அடிமையா இருந்த போது
சுதந்திரத்துக்காக போராடி ஜீவனை விட்ட எத்தனையோ தியாகிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த தியாகிகள் எல்லாம் மீட்டு கொடுத்த சுதந்திரத்தை தான் நாம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ அவர்கள் அங்கே அந்த தியாகம் பண்ணல அப்படின்னா நமக்கு அந்த ரட்சிப்பு வந்திருக்காது, மீட்பு வந்திருக்காது, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்திருக்காது, இந்தியாவுக்கு குடியரசு நாடு என்று சொல்லப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ அந்த தியாகிகள் பண்ண காரியத்துல நமக்கெல்லாம் விடுதலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விசுவாசம் உனக்கு இருந்தா உன் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த குணமாக்குகிற, இந்த விடுதலை கொடுக்கிற, இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கிற, அந்த கடவுளுடைய அந்த சமூகத்தை தன்னண்டை கொண்டு வருகிற அப்படிப்பட்ட அபாரமான விசுவாசம், அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். சாதாரணமான விசுவாசம் இல்லை, கடவுளே நம்மண்டை தேடி வருகிற விசுவாசம். அது எங்க? இன்னொரு இடத்துல போனோம்னா 38 ஆண்டுகள் அவன் வியாதியா இருந்தானே, அவனைத்தான் அந்த இடத்துல சொல்றார், ஏதோ ஆண்டவரே தேடி வரார், அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த குளம் கலக்கும் போது தேவத்தூர் வந்து அடிக்கடி கலக்கிட்டு போறான். கலக்கிட்டு போன உடனே யார் முன்னாடி போய் இறங்குறானோ, அந்த குளத்துல கால் வைக்கிறானோ, அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனா சுகமாயிடுவான். இப்ப அவனுக்கு அந்த விசுவாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம். நாமளும் என்ன பண்ணுவான், விடுற பெரிய கோயில் என்னத்தை இருக்கு, இது கோயிலுக்கு போய் வந்து என்ன பண்ண, அந்த ஏசுனார் ஒண்ணுமே கொடுக்கல, அவ்வளவுதான். நம்ம அப்படி சொல்லிட்டு ஒதுக்கிடுவோம். நம்ம கேள்வி எல்லாம் கேட்டுன்னு இருப்போம். என்ன கொடுத்தாரு ஆண்டவரே, என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரே, ஏன் எங்க வீட்டுல இப்படி பண்ணிட்டாரு, ஏன் எங்க வீட்டுல இது மாதிரி நடக்குது, இந்த கேள்வி எல்லாம் கேட்டுன்னு இருப்போம். ஆனா அவன் பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அவன் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 80 வருஷம் ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, பாதி வயசு அவன் வியாதியாக முடவனாகவே அந்த குளத்தண்டையிலேயே படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் சுகமாயிடுவேன், ஒரு நாள் சுகமாயிடுவேன், ஒரு நாள் சுகமாயிடுவேன், ஒரு நாள் விடுதலை பெற்றுக் கொள்ளுவேன். பிரியமானவர்களே, இதுதான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். கடவுளையே அவனண்டை கொண்டு வருது. இப்ப அவரை பார்க்கிறாரு, மேல இருக்கிறாரு, பார்க்கிறாரு, உத்தரவு வருது. ஏசு அவர் பிதாவான சொல்றார், நீ அங்க போய் பாரு அப்படின்னா அவர் போறாரு. போய் அவனை பார்த்து சொல்றாரு, சுகம் வேண்டும் என்று விரும்புகிறாயா? வந்துகிற ஒரு ஏசுனாருன்னு தெரியல. இவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை ஆண்டவரே, நான் போறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தர் இறங்கிடுற ஆண்டவரே அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப சொல்றான். மறுபடியும் கேட்கிறா, நீ விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் யார் அந்த விசுவாசம் உள்ளவனா எத்தனை வருஷம் இருந்தாலும் அவனை அறிந்து வைத்திருக்கிறவர். நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, தம்மை நம்புகிறவர்கள் அவர் என்ன செய்யறாரா? அறிந்திருக்கிறார். தம்மை யார் நம்புறானோ அவனை அறிந்து வச்சுக்கிறார். சும்மா இந்த ஜூஜி புலி சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் விசுவாசம் இருக்கிறவனே அறிஞ்சு வச்சுக்கிறார். ஒண்ணுமே நடக்கல, அவர் என்ன குத்தாரு அப்படின்றவனையா அறிஞ்சு வச்சுக்கிறாரு. 38 ஆண்டு படுத்துக்கிட்டு நான் இறங்கிடுவேன் நாளைக்கு, நான் போய் இறங்கிடுவேன், நான் சுகமாயிடுவேன் சொல்றவனையும் அறிஞ்சு வச்சுக்கிறார். பிரியமான தேவப்பிள்ளை, அப்போ ஆண்டவர் அண்டை தன்னை கொண்டு வருகிற விசுவாசம், அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இங்க ஒரு மனுஷனை காட்டுறேன். இந்த மனுஷன் விட்டு அப்போஸ்தலர் படிக்கல, இவன் இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இப்போ மத்தேயு சுவிசேஷம், இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை ஆண்டவருங்க ஒருத்தரை காட்டுறார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் திறந்து கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திறந்து கொள்வோம்னா அங்க ஒரு சம்பவத்தை ஆண்டவர் பேசுறார். மத்தேயு 8:10 வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அதை கேட்டு அவர் என்ன பண்ணாராங்க? ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் பேசுறார். இஸ்ரவேலுக்குள்ள கூட நான் இந்த விசுவாசத்தை காணல. அப்ப இஸ்ரவேல்னா யாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள், தேவனண்டை வருகிற பிள்ளைகள், தேவனை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவே இல்லை அப்படின்னு அவர் அவ்வளவு சந்தோஷமாய் சொல்றார். ஏன் அப்படின்னா இங்க ஒரு 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் இருக்கிறார். இதைதான் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். அதுதான் மிராக்கல் அப்படிதான் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். என்ன நடக்குது அப்படின்னா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இப்போ இவர் அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போறாரு. அங்க நடக்கிற சம்பவத்தை அங்க காட்டுறாரு. இப்போ ஒரு இடத்துல வராரு, ஒரு 100க்கு அதிபதி, அதாவது 100 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற ஒரு மனுஷன் இப்போ ஆண்டவர் அண்டை வருகிறார். வந்து கேட்கிறா, என்ன கேட்கிறா?
என்னுடைய வேலைக்காரன் எப்படியா இருக்கிறார்? அதாவது 6வது வசனம் சொல்றாரு, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே எப்படி இருக்கிறார்? திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவர் என்ன செய்தானாங்க? வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நமக்கு வேண்டறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. ஆனா 100க்கு அதிபதி ஏதோ வந்தா வேலை செஞ்சான் போட்ட கொடுப்பா, அவன் இருந்தா என்ன இல்லை காட்டி போட்டான் அப்படின்லாம் சொல்லாம, அந்த 100க்கு அதிபதி தன் வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுறானே, அதான் அங்க சொல்றாரு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்குதுங்க? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இப்போ ஒரு 7 சம்பவத்தை நான் இதுல சொல்றேன். இந்த கடவுள் அண்டை கொண்டு வருகிற விசுவாசம், கடவுளை தன்னண்டை கொண்டு வருகிற விசுவாசம், அதுக்கு பேர் தான் ஆண்டவர் சொல்றார் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். ரட்சிப்புனா மீட்பு, ரட்சிப்புனா விடுதலை, ரட்சிப்புனா சுதந்திரம், ரட்சிப்புனா ஆரோக்கியம், ரட்சிப்புனா ஆசீர்வாதம், ரட்சிப்புனா சமாதானம், ரட்சிப்புனா சந்தோஷம், ரட்சிப்புனா நிம்மதி. ரட்சிப்பு என்று சொன்னார் மகிழ்ச்சி. அல்லேலூயா. வியாதி மாறிட்டா மகிழ்ச்சி தானங்க? மகிழ்ச்சி தானே? நம்ம வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரே ஆனந்தம் மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை விட மகிழ்ச்சி. அதுவும் ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துட்டா அதை விட இரட்டிப்பான மகிழ்ச்சி. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இங்க என்ன நடக்கிறது? இப்போ அவன் வந்து கேட்டது ஒரு சம்பவத்திலே ஆண்டவர் சொல்றார். முதலாவது அவன் ஆண்டவரை தேடி வந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாங்க? அந்த வசனம் அழகா சொல்றாருங்க. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே 100க்கு அதிபதி ஒருவன் அவனிடத்துல வந்து, 5வது வசனம் சொல்றாரு, இயேசு கப்பர்நகூம்ல பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் ஆண்டவரிடத்துல வந்து, அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஆண்டவரை தேடி வந்தான். நம்ம இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆகுமா ஆகாதா, ஏன் கொடுக்கல? நிறைய ஆட்களை பார்க்கறேன். நம்ம சபைக்கு வர ஆட்களை தான் ஏங்க வரல, என்னங்க வந்து வாரிட்டோம், இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன். என்ன அந்த கோயிலே வரத்துக்கு மனசு வரலங்க அப்படி. ஆனா இவன் ஒரு வேலைக்காரனுக்காக, நல்ல கவனிங்க, அவனுக்காக கூட இல்லை, எல்லா வேலையும் விட்டுட்டு தன்னுடைய வீட்டுல வேலை செய்யறவனுக்காக அவன் வந்து ஆண்டவரிடத்துல வேண்டினான். அதாவது வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை தேடி வந்தான். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் வாசி பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. நீ அனுதினமும் ஆண்டவரை தேடி வரணும். ஒரு நாள் இல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றது வந்து ஒரு ஆராதனை. எல்லாரும் கூடி வந்து அநேகருடைய சோத்திரத்தினாலே தேவ கிருபை என்ன செய்யுமா பெருகும். அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்றது எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை, கிருபை பெருகும். ஆனா நாம ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முறையில அவரை தேடும் போது இங்க சொல்றாரு பாருங்க, அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இதயத்தோட உன் முழு ஆத்மாவோட அவரை தேடும் போது என்ன நடக்கும்? அவரை கண்டடைவார். பிரியமான தேவப்பிள்ளையே, அப்ப முதலாவது 100க்கு அதிபதி எல்லா வேலையும் விட்டுட்டு அவரை தேடி வருகிறார். யாருக்காக? வேலைக்காரனுக்காக. அப்ப உனக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக, உன் வேலைக்காரர்களுக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ அனுதினமும் தூக்கிட்டு இல்லாம அனுதினமும் தேவ சங்கத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவனாய், ஆண்டவரை தேடுகிறவனாய், ஆண்டவரை நாடி வருகிறவனாய், ஆண்டவரை நீ தேவ சங்கத்துல காத்திருக்கிறவனாய் இருப்பாயானா உனக்கு பதில் கொடுக்கிறத விட வேற வேலையே ஆண்டவருக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நிறைய தூங்குறோம்.
பக்கத்தில் இருக்கிற கை பிடிச்சி சொல்லுங்க, இனிமே ஞாயிற்றுக்கிழமைனா 5 மணிக்கு கை பிடிச்சி சொல்லுங்க. இனிமே ஞாயிற்றுக்கிழமைனா 5 மணிக்கு. தம்பி பக்கத்தில் அண்ணன் கை பிடிச்சி, இனிமே ஞாயிற்றுக்கிழமைனா 5 மணிக்கு. தங்கச்சி கை பிடிச்சி சொல்லு, இனிமே ஞாயிற்றுக்கிழமைனா 5 மணிக்கு. அலர் வைமா, அலர் வைப்பா, கர்த்தரை தேடுவதற்கு சமயத்தை கொடுப்பா. கை தட்டுமா? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரம் தூங்க கூடாது. மற்ற நாள் தூங்கிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க போறோம், ராஜாவை பார்க்க போகிறோம், ராஜாவை சந்திக்க போகிறோம். ராஜா எனக்கு படி அளக்க போகிறார், ராஜா எனக்கு நன்மை செய்ய போகிறார், இயேசு ராஜா எனக்கு கிருபை கொடுக்க போகிறார், இயேசு ராஜா எனக்கு ஜீவனை கொடுக்க போகிறார், இயேசு ராஜா இந்த வாரம் முழுவதும் என்னுடைய ஓட்டத்தை சரியான முறையில் மாற்ற போகிறார். அல்லேலூயா. யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நேற்று பூரா படுத்தானா, இதனால எழுந்து வரவே இல்லை. இங்க கூட்டிட்டு 9 மணிக்கே கூட்டிட்டு நான் போய் மேலே படுத்துக்கிட்டு அழுதான். என் உடம்பு சரியில்லை. நல்லதா இருந்தோம், நல்லதா சாப்பிட்டோம் வெள்ளிக்கிழமை நைட்டு. ஆனால் என்னால் எழுந்துக்க முடியல. யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை தேடி வந்தானே, அதுபோல நீ அன்றாடம் ஆண்டவரை தேடி வருவாயானா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்றாரு, அவன் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவன் என்ன பண்ணானாங்க? இப்போ தேடி வந்தது வேற, இயேசுவை நோக்கி அந்த 6வது வசனத்துல வாசமே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிற கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவர் என்ன பண்ணானா? வேண்டிக் கொண்டான். நீ ஒவ்வொரு நாளும் சலிக்காமல், நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா அதோட ஆண்டவர் போதும் இல்லைங்க. சலிப்பில்லாமல் அன்றாடம் உன் காரியத்துக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபிங்க. அன்றாடம், ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ ஜெபிக்க கற்றுக்கொள். இங்க அதான் சொல்றாரு, இயேசுவை நோக்கி அவன் வேண்டினான். சங்கீதம் 5 2வது வசனம் இருக்குதா பாருங்களேன். 5வது சங்கீதம் 2வது வசனம் இருக்குதா பாருங்க. இல்லையா? இவ்வளவு பேர் பைபிள் வச்சுக்கிறீங்க, டிவியே பார்த்துருக்கிறீங்க. என்னங்க சொல்றாருங்க? நான் உடத்துல விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை என்ன செய்யுங்க? நிச்சயமாய் கேட்பார். அல்லேலூயா. ஆமா. அப்போ இவன் அதாவது தேடி வந்தது மாத்திரமல்ல, அவன் தேடுகிற அனுபவம் இருக்கிறார். இயேசுவை போய் தேடுகிற அனுபவம். உனக்கு எனக்கு நாம தேடுகிற அனுபவம் வச்சுக்கிட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாருங்க. 2வது என்ன சொல்றாரு? அவன் ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டான், ஆண்டவரே, என் வேலைக்கார ஆண்டவரே, நல்ல வேலைக்கார ஆண்டவரே, உண்மையான ஆண்டவரே, உத்தமமான ஆண்டவரே, செம்மையான ஆண்டவரே, அவன் இருந்தா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது ஆண்டவரே, அவனால் என்னுடைய சொத்துக்கள் விருத்தி ஆகிறது ஆண்டவரே, அவனால் என்னுடைய வேலைகள் லகுவாய் மாறுகிறது ஆண்டவரே. நல்ல கவனிங்க. நீ உன் பிள்ளைகளுக்காக, நீ உடைய பேர பிள்ளைகளுக்காக, நீ உடைய கணவனுக்காக, நீ உடைய மனைவிக்காக, நீ சபைக்காக, நீ மற்ற விசுவாசிகளுக்காக, சபையில உடல்நிலை பாதிப்பா இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்காக நீ சிரம் எடுத்து வேண்டிக் கொள்வாயானா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னையும் விடுதலை ஆக்குவார், அடுத்தவனையும் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அதான் உலகத்துல சொன்னா, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தானா வளருமாங்க? வளருமா? எப்படி வளரும்? எப்படிங்க? அவனுக்கு சோறு விட்டா நம்ம பிள்ளைக்கு அவன் வந்து சோறு விட்டுவானா? கடவுள் சொல்லுகிறார், அடுத்தவன் மேல கரிசனையா இருந்தா, பைபிள் தான் சொல்லு. 41 சங்கீதம் 1வது வசனம் இருக்குதா பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. குறிப்புகள் போய் இருந்தா நேரம் அதிகமாயிடும்ன்றதுனால நான் வசனம் சொல்லல. 41 சங்கீதம் 1வது வசனம் இருக்குதா? சிறுமைப்பட்டவன் மேல் எப்படி இருக்கணுமா? சிந்தை உள்ளவன் பாக்கியவா, தீங்கு நாளில் கர்த்தர் அவன் என்ன செய்வாரா? உனக்கு தீங்கு வரும்போது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அவனுக்கு தீங்கு இருக்குதுன்னா நீ சிந்தை உள்ளவனா இருந்தா உன்னிமத்தா அவனை விடுதலை பார்த்துவார். அல்லேலூயா. நாம அது எல்லாமே கவர்றது நம்மள வரைக்கும் நல்லா இருந்தா போதும். இல்ல பிரியமானதே பிள்ளைகள், கர்த்தர் அப்படியெல்லாம் நம்மளை வைக்கல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவரே சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றுட்டோம்னா இலவசமாய் கொடுக்கணும், இலவசமாய் ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காய் பரிந்து பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று தேடினா, 2வது அவரை நோக்கி வேண்டினா. நீ வேண்டுதல் செய்யணும். அன்றாடம் உன் தேவைக்காக நீ வேண்டுதல் செய்தே ஆகணும். தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் அவையமிட்டு கூப்பிடணும். நீ கூப்பிடும் போது கர்த்தர் படி அளக்க நல்லவராக இருக்கிறார். எவனுக்கு எப்ப நடக்கும், எது நடக்குன்னு யாருக்குமே
தெரியாது. பாருங்க, துபாய் நல்ல தேசம், அப்படிதானே? துபாய் நல்ல தேசமா இல்லையா? அந்த துபாயில ஒரு பெரிய கட்டடத்துல தீப்பற்றி மக்கள் எல்லாம் செத்து போயிட்டா. இப்ப துபாய்க்கெல்லாம் போவாதுன்னு இப்ப சொல்றான் ஒருத்தர். பாருங்க, அப்ப துபாய்க்கு போனா சீக்கிரம் நல்ல சம்பாஷணம் வரல. இப்ப சொல்றான் நல்லா போவாதுப்பா, எப்ப தீ பிடிச்சிப்போ தெரியாது பண்றான். நம்ம ராயபுரத்தை கூட ஒருத்தன் செத்து போயிட்டான். அந்த தீயில கொண்டு வந்து அடக்கம் பண்ணி அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துக்குது அவனுக்கு. எத்தனைக்கு சோத்திரம். நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்றாட வேண்டிக் கொள்ளணும். அதுதான் அந்த 100க்கு அதிபதி. அவன் டெய்லி வந்து ஒருவேளை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். 3வது காரியம் பாருங்க. இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, 3வது காரியம் 3வது காரியம் சொல்றாரு என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை அவன் பேசுறான். என்ன நான், அதாவது 8வது வசனம், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பார்க்கிறேன். இப்போ நல்ல கவனிக்கணும், நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நீங்க என் வீட்டுக்கு வந்து தான் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அவன் சொல்றான். ஏன்னா அவன் ஏற்கனவே 100 கணக்கான பேருக்கு தலைவனாகிறான். பாருங்க, நம்மளே குடும்பத்துக்கு ஒரு தலைவர்னா நமக்கு எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை. நான் தான் தலைவர், என்னையே வந்து நீ இப்படி பேசுறியா, மனைவி பார்த்து சொல்லுவோம், புருஷனை பார்த்து சொல்லுவோம். நான் தான் வீட்டையே நிர்வாகிறேன், நீ என்னையே பார்த்து பேசுறியா அப்படின்னுவோம். இப்போ அதை விட ஒரு வேலை இருந்தா, நான் எவ்வளவு பேர் வேலைக்காரன், நீ எனக்கே வந்து சொல்லி கொடுக்குறியான்னுவோம். இப்ப 100 பேருக்கு தலைவனா இருக்கிற இவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அதாவது யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இருக்குதா பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நீ என்ன செய்யணுங்க? தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் என்ன செய்யறாரு? இவன் மேட்டிமையா சொல்லல, நான் யார் தெரியுமா ஆண்டவரே. ஆமா, வேதத்துல ஒருத்தனை குறிச்சு அப்படிதான் சொல்றார். 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. 2 பேரும் ஜெபம் பண்ண போன உடனே ஒருத்தர் சொல்லலாம், அவனை போல நான் இராததினால், இவனை போல நான் காணிக்கை கொடுக்காததினால், இவனை போல நான் இல்லாதனால், எனக்கு வருகிற வருமானத்தெல்லாம் தசம்பா கொடுக்கிறதுனால் உண்மை நான் ஜோதிடுகிறேன். இன்னொருத்தர் வந்தா, முட்டியை போட்டா, கண்ணை கூட திரும்பி பார்க்கல, அப்படியே பூமி கீழே இறங்குனா, மார்பில் அடிச்சுக்கிட்டா, ஆண்டவரே பாவியா இருக்கிற என் மேல் என்னவாயிரும்? 20,000. ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, இவனே நீதிமானாய் மாறினான். அல்லேலூயா. நம்முடைய மேட்டிமை, நம்முடைய பணம், நம்முடைய அந்தஸ்து இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க சொல்றான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வந்து என்னை சுகமாக்க வேண்டும் என்பது பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய தகுதி எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. தன்னை தாழ்த்தி கொண்டான். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நம்மளையே பார்த்து நினைச்சுக்காதீங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு என்ன தெரியாது, ஒண்ணுமே இல்லை அப்படியெல்லாம் நீங்க பேசுறதை நிறுத்திட்டு, இந்த பாத்திரவான் இல்லை அப்படின்னு சொல்றேன், அவனை போல மாறுவோம், கர்த்தர் நம் மண்டை வருவார். அதுதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அழகான வார்த்தை. 4வது வார்த்தை என்ன அப்படின்னா, 4வது காரியம் அங்க சொல்றாரு. அதே வார்த்தை மறுபடியும் வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பார்க்கிறேன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லாம போது வேலைக்காரன். இது என்ன அருமையான விசுவாசம் தாங்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். அவன் சொல்றான், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் இல்லை, நானும் உங்ககிட்ட வந்து ஜெபித்துக் கொள்வதற்கு அவ்வளவு பெரிய தகுதியானவனு இல்லை, ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. அது என்ன விசுவாசம்? ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொல்லும். கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பாடி பாருங்க கொஞ்சம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே சுகம், சொல்லுங்க. வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுதே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இந்த பாட்டெல்லாம் பாடும்போது நீங்க கூட சேர்ந்து பண்ணதான் விசுவாசம் வரும். நீங்க எல்லாம் என்ன செய்யணுங்க, நல்லா பாடுற அப்படியே கண்ண முடியுது
அப்படின்னாக்க உண்மை என்ன செய்யாது, வராது. விசுவாசம் என்னதுங்க? நீ பாடணும். இந்த உலகத்துல சொல்லுவாங்கல்ல, அழற பிள்ளை தான். ஆமாம்மா சொல்லுங்க, அழற பிள்ளை குடிக்குமா குடிக்காதா? இந்த பிள்ளை என்ன நச்சு நச்சுன்னு பசி அடித்து வரேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆண்டவரும் சொல்றாரு, நீ பாடி உன் ஆத்மாவை நீ விருத்தி ஆக்குற அளவுக்கு வந்தேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் கேட்கறான், நீ வரத்துக்கு என் வீட்டுக்கு பெரிய வீடு ஒண்ணு கிடையாது, நான் பெரிய அரண்மனை வச்சுக்கலாம், ஆனா அவ்வளவு பெரிய தகுதி இல்லை. நானும் வந்து உம்மண்டை வந்து நிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய தகுதி கூட கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம், நீங்க ஒரே ஒரு வார்த்தையே சொல்லும், அப்போது என்னுடைய வேலைக்காரன் என்னென்ன செய்வான்? சங்கீதம் 33:9 பாருங்க, போட்டு வைங்க. சங்கீதம் 33:9 வாசிங்க, சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 33:9 என்ன சொன்னாருங்க? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட என்ன செய்யும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொன்னா ஆகும். அவர் சொன்னார் வானம் வந்தது, அவர் சொன்னார் கடல் வந்தது, அவர் சொன்னார் பறவைகள் வந்தது, அவர் சொன்னார் மிருகம் வந்தது, அவர் சொன்னார் மனுஷன் வந்தார், அவர் சொன்னார் பூமியில பனி பெய்ந்தார், அவர் சொன்னார் மழையும் காற்றும் இடியும் மின்னலுமாய் வந்தார், அவர் சொன்னார் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு ஒரு விசுவாசம். அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தரண்டை ஒண்ணு நாம போறதுக்கான விசுவாசம், இல்லைன்னா ஆண்டவரை நம்மண்டை கொண்டு வருகிற விசுவாசம். அதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இவர் சொல்றான், ஆண்டவரே பெரிய தகுதி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரே வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். பெரிய மரவளே, இதுதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். நீங்க என்ன பண்றீங்க? பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லைங்க, அவர் ரொம்ப மோசங்க, அவர் முன்னேறிட்டாருங்க, அவர் வளர்ந்துட்டாருங்க, அவர் மாறிட்டாருங்க, இதையே சொல்லுகிறோம். நீ இங்க ஜெபம் பண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீ போ மகளே நான் ஜெபிக்கிறேன்னா கண்டிப்பா கர்த்தரோட விடுதலை ஆக வர. அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் வரணும், ஆனா உனக்கு வராது. என்ன பண்ணுவீங்க நீங்க? அவர் அப்படித்தாங்க, எப்ப பார்த்தாலும் அதே தான் சொல்லு பாருங்க. அவிசுவாசமே போனா அப்படியே தான் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை அவன் கேட்கிறான், ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒன்றும் பெரிய தகுதி எல்லாம் கிடையாது, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு பாத்திரம் கிடையாது, தகுதியெல்லாம் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமா. அதுதான் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். பாருங்க, 5வது காரியம், இயேசு சந்தோஷப்பட்டார். அதெல்லாம் இப்போ நம்ம 10வது வசனத்துல வாசம். என்ன வாசங்க? இயேசு அதை கேட்டு என்ன பண்ணாரு? ஆச்சரியப்பட்டு அவங்க பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னார். இயேசு நெச்சு கொண்டார், அதாவது சந்தோஷப்பட்டார். என்னடா இவன் புறஜாதி மனுஷன் நம்ம எல்லாம் போற விசுவாசம் வச்சுக்கிறானா? இஸ்ரவேல் கூட அப்படி கேட்கலையே, ஆண்டவரே என் வீட்டில் வந்து சுகமாக்கிடும், ஆண்டவரே என் பிள்ளைய சுகமாக்கிடும், ஆண்டவரே 12 வருஷமா முதல ஊற்றில் போகாத சகோதரி கேட்கிறேன் என்ன போய் சுகமாக்கிடுன்னு கேட்கிறான். ஆனா இவனுக்கு இருக்கிற விசுவாசம், இஸ்ரவேல் என்ற கர்த்தரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, ஞானஸ்நானம் பெறப்பட்ட அவனுக்கு கூட இல்லையே. அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறவராய் மாறினார். வாசி பாருங்க, 2 யோவான் நிருபம் இருக்குதா பாருங்க, புதிய ஏற்பாட்டுல 2 யோவான் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் இருக்குதா பாருங்க. 2 யோவான் வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட. அதே 3 யோவான் 1:4 வாசிங்க, பக்கத்துல இருக்குது பாருங்க. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை இயேசுவானவரையே சந்தோஷப்பட வைத்து விட்டார். பிரியமானவர்களே, நான் இப்படி நடக்கிறவர்களாய் மாறும்போது கர்த்தர் நம்ம மேல சந்தோஷப்படுவார் தவிர கோபப்பட மாட்டார். நம்ம என்ன செய்யறோம்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டோம், அவிசுவாசமான வார்த்தையே பேசுறோம். நாம எப்ப பார்த்தாலும் அவிசுவாச வார்த்தை, முடியாதுங்க, ஆகாதுங்க, நடக்காதுங்க, ஆமாங்க, கோயிலுக்கு போனா மட்டும் என்னங்க ஆகும்? இன்னும் நிறைய பேர் சாக போகுது, சர்ச்சைக்கு வரணும்னு தான் அன்னைக்கு தான் வயிற்று வலி வருது, அன்னைக்கு தான் முதுகு வலி வருது, அன்னைக்கு தான் கால் வலி வருது, அன்னைக்கு தான் தண்ணி கிடைக்கல, அன்னைக்கு தான் ஷாம்பு கிடைக்கல, அன்னைக்கு தான் அது கிடைக்கல. இது ஒரு பெரிய சாக்காக வச்சுக்கிறது. ஆண்டவர் அறிவார்.
மற்ற நேரத்தில் பாத்தீங்கன்னா கடைக்கு போ, மீன் கடைக்கு போ, இட்லி கடைக்கு போ, எல்லாம் சுத்தி இருப்பாங்க. காலையில அந்த சர்ச்சைக்கு வர அன்னைக்கு மட்டும் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்துல அதிகமான சந்தோஷம் வேற ஒன்றும் எனக்கு இல்லை. அதான் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டா. இஸ்ரவேலுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கலையாப்பா. புறஜாதியா இருக்கிறவன் இங்க இருங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் அங்க சுகமாகுவான். என்னையா இவ்வளோ பெரிய வார்த்தையை இவன் எப்படி பேசினான்னு ஆண்டவர் அப்பளவாய் மெய் சிலிக்கிற காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 6வது காரியம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 6வது காரியம் சொல்றாரு, நீ போ, உன் வேலைக்காரன் என்ன சொல்றாருங்க, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்றாரு. அந்த 13வது வசனம், பின்பு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போ, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று. பாருங்க, இப்ப அவனுக்கு வார்த்தை என்ன சொன்னாரு, நீ போப்பா, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இருக்குதா பாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். சீக்கிரம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. அல்லேலூயா. நீ ஜெபித்தியானா ஞாயிற்றுக்கிழமை பாரத்தோடு வாங்க. ஏன்னா நம்ம வராதீங்க. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், எதை செய்தாலும் உண்மை உத்தமா செய். எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு உண்மை உத்தமாய் கொடு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏதோ வரும், கடமைக்காக வரும், அது அப்படித்தான் சொல்லுவார் அவரு. எனக்கு நேரமே இல்லை, அப்படியெல்லாம் இல்லாம நீ ஞாயிற்றுக்கிழமை உண்மை உத்தமா வந்து பாரத்தோடு வந்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் கேட்கிறா. இப்ப ஆண்டவர் சொல்றார், போ, உன் விண்ணப்பத்தின்படி உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இங்க சொல்றார், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் கட்டளை இடுவாராக. அல்லேலூயா. நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கட்டளையாக வரும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? என்ன தர்மா செய்யறோம், பாதியில வரும், அரைங்குறையமா உட்காந்து கேட்கிறோம், அரைங்குறையமா ஏதோ பண்றோம். இல்லைங்க, நீங்க உற்சாகமாய் இருக்கிறவரிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கு. நீ எவ்வளவு உற்சாகமா வேதம் வாசிக்கிற, எவ்வளவு உற்சாகமா செவிக்கிற, எவ்வளவு உற்சாகமாய் ஆராதிக்கிற, எவ்வளவு உற்சாகமாய் காணி கொடுக்கிற, எவ்வளவு உற்சாகமாய் பக்தியாய் வாழுற, எல்லாம் பாக்குற. ஆமா, எல்லாம் பாக்குற. கர்த்தர் உன்னை உயர்த்துவார தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால்தான் 6வது வசனம் சொல்ற, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். இப்ப கடைசியா 7வது காரியம் அவர் சொல்றார். அதே வசனத்தை வாச முடியுங்க. என்ன சொல்றாருங்க? ஆக கடவுள் என்றார். அந்த நாழிகையில அவன் வேலைக்காரன் என்ன ஆயிட்டா? அந்த நாழிகையில வேலைக்காரன் சுகமாயிட்டா. இப்போ 7வது காரியம், அவன் சுகம் பெற்றான். எப்போ? இவன் கேட்டானே, எச்சம் கேட்ட விசுவாசம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. இந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் எங்க இருக்கு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள். 100க்கு அதிபதி அங்கே போய் நின்று தூரமா நின்று அவன் சொல்றான், நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன். யார்கிட்ட கேட்டாவ? ஏசு யாரு? யோவான் 14:6 என்ன சொல்றாருங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்ப யாரு அவர்? ஏசு இல்லைங்க. ஏசு யாரு? சத்தியங்க. இந்த உலகத்துல அவர் தான் சக்தி உள்ளவர். இப்ப அவர்கிட்டயே போய் கேட்கிறா, என் வேலைக்காரன் சுகமாக்குங்க ஆண்டவரே. அதான் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அதே 36ஆம் வசனம் என்ன சொல்றார்? யோவான் 8:36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே மெய்யாகவே கேட்கக்கூடிய ஆள்கிட்டே வந்துட்டா. இயேசுவானவர் தான் குமாரன், இயேசுவானவர் தான் உலகத்தின் சக்தியா இருக்கிறார். அவர்கிட்டயே வந்து கேட்டா. அதான் சொன்ன, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீங்க சத்தியத்தை அறிஞ்சா போதும்.
ஊரா போய் எல்லா பாஸ்டர்கிட்ட தலைமையெல்லாம் கை வைங்க ஐயா, தலைமையில ஒண்ணுமே தேவையில்லைங்க. நிறைய பேர் பார்ப்போம் சபைக்கு கட்டுப்படவே மாட்டான். என்ன ஒரு பாஸ்டர் கேட்டார், நான் இந்த ஊழியத்துக்கு வரவே இல்லை, ஐயா ஒரு பாட்டு பாட்டுமா, காணிக்கை பாட்டு. உனக்கு எப்படி தெரியும்? இல்லை நான் கற்றுன்னு வந்தேன். எங்கே போய் கற்றுன்னு வந்தேன்? போன வாரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடத்துனாங்கல்ல, அதில் பாடினாங்க ஐயா, அதில் கற்றுன்னு வந்துக்கிறேன் அந்த பாட்டு பாடு. அப்போ நீ வந்து மந்தையில் அடங்காத ஆளா? எங்கே மீட்டிங் போடுறேன், எங்கே எவ்வளோ பெரிய அவன் கூப்பிட்டாலும் பின்னாடி ஓட மாட்டேன், சபைக்கு ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப அவமானம் போயிடுது. ஏன்டா கேட்டா அவருக்கு சபைக்கு நடுவில் பேசுகிறார். நம்ம அப்படி இல்லை, பாடுறியா பாடு, பாடுறியாம்மா அந்த பாடுங்க. அவர் எனக்கு பாட்டே கொடுக்கல, அடுத்த வாரம் பார்க்கலாம் போ பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, சபையில் இருந்தா ஒரே சபையில உண்மையா உத்தமமாயிரு. இந்த மாதிரி ஊரா சுத்தி இருக்காது. அங்கங்க யார் யார் கூப்பிட்டாங்க, உங்க அம்மா ஜபம், எங்க அம்மா ஜபம், அங்க பௌர்ணமி ஜபம், அந்த ஜபம் இந்த ஜபம், அவங்க வீட்டுல ஜபம், இவங்க இது மாதிரிலாம் சுத்தினீங்கன்னா நீ மந்தைக்கு மாதிரியா இருக்க மாட்டேன், நீ அடங்காத விசுவாசி அப்படின்னு சொல்லி விட்டாரு. என்ன ரொம்ப வருத்தம். அதுக்கு நான் போறதே இல்லை, எந்த கூட்டத்துக்கு எவன் கூட்டாலும் போறது இல்லை, சபையோடு நின்று போயிட்டேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல ஒரு வார்த்தை தான், நீ ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னா இங்க ஒரு வார்த்தை சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டா. இதுக்கு மேல இன்னொருத்தர்கிட்ட போக வேண்டியதில்லை. நீ அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணி நல்ல முட்டி போட்டு ஆராதித்து குடும்ப ஜெபம் பண்ணி கத்தர்க்கென்று சபையில சத்தியத்தை கேட்டு வாழ்கிறவனா இருந்தா நீ அங்க போக தேவையில்லை. இங்கிருந்து நீ ஜெபிக்கும் போதே உனக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை, அங்க ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே மாதிரி பிச்சைக்காரா இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு அவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும். கட்சியில இப்பவும் பிச்சைக்கார மாதிரியே சுத்திங்கிற. நான் கேட்டேன் அவர்கிட்ட, எல்லாருமே தெரியும்னு சொன்னாரு. ஏசுனாரு உன்ன தெரியுமா? இன்னும் அப்படி கேட்டீங்க, எல்லாம் தெரியும்னு சொல்றேன், அந்த ஊழியக்காரன் தெரியும். ஏசுனாருக்கு உன்ன தெரியுமா? எந்த சபைக்காவது ஒழுங்கா அடங்கினியா? எந்த சபையிலாவது போய் ஒரு சந்தா கொடுத்தியா? எந்த சபையிலாவது ஒரு தசம்பா கொடுத்தியா? எந்த சபை பாச கிழவாது அடங்கி அந்த சபைக்கு ஆத்துமாதாயம் பண்ணியா? எனக்கு அவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை போவார் மியூசிக் வாசிக்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை மியூசிக் வாசிக்க போனாக்கா அங்கே போய் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தா தான் நான் வாசி பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை நீ உன் சபைக்கு போகணும், நீ ஏன் போய் அடுத்த ஒரு சபையில் போய் மியூசிக் வாசிக்கிற? நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மள சரியா தான் பார்த்துன்னு இருப்பார். இவர் கிருபை இருக்குது, இவர் எடுத்துக்கிட்டு கீபோர்டு எடுத்துக்கிட்டு ஊரா போய் அங்கே ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூப்பிடுறேன், அவங்களாம் சபையில் வாசிட்டு காணிக்கை வாங்கிட்டு வந்தா உன் சபைக்கு என்னைக்காவது போனியா? காணிக்கை போட்டியா? தசம்பா கொடுத்தியா? சந்தா பணம் கொடுத்தியா? இன்ன வரைக்கும் ஒரு சபையில் கூட பிரியமானது. இது ஏன் சொல்றேன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் கூட இவன் நேர சத்தியத்தை உரியவரை போய் நேர சந்திச்சுட்டான். ஆண்டவரே வேலைக்காரன் சுகமாகணும், கொஞ்சம் உதவி செய்யும், நீ வராதுங்க. நான் கூட வரல, ஆனா நீ இருக்கிற இடத்துல அது காடோ மேடோ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாயிடும். அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். பிரியமானவர்களே, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அதுதான். இந்த விசுவாசம் தான் அவன் கேட்டதுனால அவன் வேலைக்காரன் சுகமாயிட்டான். நீங்களும் நானும் இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை கேளுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசி எழுந்திருக்கலாம். 107ஆம் சங்கீதம் 20வது வசனம் பாருங்க. நீங்க ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தில் இருந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. 107ஆம் சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு அவர் என்ன செய்யறாருங்க? நீ கேட்டேன்னா வசனத்தை தான் அனுப்புறாருங்க. ஒரே வார்த்தையுடைய வாயிலிருந்து ஓ 100 அதிபதியின் வேலைக்காரன் சுகமாவதாக இங்க சொன்னா ஆயிரக்கணக்கான மைல் கப்பால் இருந்தாலும் அவன் சுகம் பெற்று விடுவான். ரெண்டாம் சொன்னா அவர் தமது வசனத்தை என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. முதல்ல அவர்களை என்ன செய்யறாரு? ரெண்டாவது குணமாக்குறாரு. மூணாவது என்ன சொல்றாரு? அவர்களை அழிவுக்கு என்ன செய்யறாருங்க? தப்பு வைக்கிறார். 100 அதிபதிக்கு அதான் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். நம்ம விசுவாசமா இல்லாத பேசுவோம். ஆமா, எல்லா காரியத்திலையும் உனக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் தான். ஒண்ணு கத்தரண்டை நீ போவ, இல்ல கத்தர் முன்னண்டை வருவா. கத்தர் அந்த 38 வருஷம் வியாதி உள்ளவனாண்டி போய் சுகமாகணுமாப்பா அப்படின்னு கேட்கிறார். இந்த 12 வருஷம் வியாதி உள்ளவ போய் ஏசுனார் வசத்தை தொட்டா போதும் பின்னாடி நான் சுகமாயிடும் சொன்னா அதே மாதிரி சுகமாயிட்டா. உன்னை நீ போ, இல்ல அவரை வரவை.
அவரை வர வைக்கணும். அதற்கு அபாரமான விசுவாசம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் கோயிலுக்கு வராது ஓடி போயிற காரியம் இல்லை. பிரமாணங்கள், விதிகள், நியாயங்கள், உண்மை, உத்தமம், சரியான முறையில் சபை அங்கத்தினராக இருக்கிறது, சபை ஊழியக்காரனுக்கு அடங்கி அவர் சொல்ற காரியத்தை கேட்டு அதன்படி ஆராதிக்கிறது, எல்லாத்தையும் சரியா இருந்தேன்னா இயேசு உன்னை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டாரு. ஹல்லேலூயா. வேற அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பார். டெய்லி ஆராதிச்சு நல்ல ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கர்த்தருடைய கரத்துல ஆண்டவருக்கு என்று கொடுத்து ஆண்டவருடைய கரத்துல பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்ந்து பாருங்க. அவர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. தம்மை நம்புகிறவர்கள் அவர் என்ன பண்றாரா? அறிந்திருக்கிறார். நீ எதுக்காக நம்புற? என்னவா நம்புற? சில பேர் வருவாங்க, சில பேர் போயிடுவாங்க சபைக்கு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் வருவாங்க, சுகமாயிட்டா போயிடுவான். சில பேர் சுகமே ஆயிருக்காது, போயிடுவான். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீ ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உள்ளவனா நூற்றுக்கு அதிபதி போல அன்றாடம் போராடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்க கிருபை பாராட்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல ஆமென், ஆமென்.